வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒயில் லூப் டூ ஒயில் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். இந்த லூப் அப்படிங்கிறது வந்து என்ன ஆகுனா, கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் என்ன ஆகுனா இன்ஃபினைட் டைம்ஸ் அந்த ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும். இதை நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஒர்க் தான் பண்ணணும், இத்தனை தடவை தான் இந்த வேலையை நீ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லிமிட் பண்ண போகிறோம். அப்படி லிமிட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ப்ராசஸை ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறது எப்படி, இடையிலேயே ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒயில் லூப் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபார் லூப்பில் இருக்கிற மாதிரியே வந்து என்னுடைய வேலையை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இன்டிஜர் I ஈக்குவல் டு 0 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு இது வந்து எத்தனை தடவை வந்து எனக்கு வந்து ஒர்க் ரன் ஆகணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, I less than or equal to 10 வரைக்கும் வந்து எனக்கு இந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறேன்னு வச்சுக்கோம். ஸோ அப்போ நமக்கு வந்து I less than or equal to 10ன்னா நமக்கு என்ன ஆகுனா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஐயோட வேல்யூ ஒவ்வொரு டைமும் இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகிறேன், I ++ அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்போ என்னன்னா 0 1 2 3 அப்படி நமக்கு வந்து மெசேஜ் வரணும் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா I அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம். ஸோ இதில் என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம வந்து ஒர்க்கை வந்து லிமிட் பண்ணிட்டோம். என்ன பண்ணிட்டோம்னா, அதாவது 0லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோ, எனக்கு அது வரைக்கும் என்ன பண்ணால் ஐயில் என்னென்ன இருக்கோ அதை வந்து நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கை வந்து லிமிட் பண்ணிட்டோம். இவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் ஒர்க்கை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டோம். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுனா, I less than, அதாவது 10 வரைக்கும், 10 less than or equal to 10 வரைக்கும் நமக்கு வந்து என்ன ஆகுனா இந்த லூப் வந்து ஒர்க் ஆகும். 10 less than or equal to 10 வரைக்கும் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வந்து 11 less than or equal to 10 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து என்ன ஆகுனா இந்த ஒர்க் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இது வந்து ஆஸ் யூஸ்வலாக இருக்கக்கூடிய ப்ராசஸ், சரிதானே? ஸோ இதை வந்து ஒன்ஸ் அகெயின் கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். இது வந்து break.java அப்படிங்கிற நேமில் சேவ் பண்ணியிருக்கேன். நவ் break.java கம்பைல் பண்ணுறேன். ஆஹா, இது ஏதோ சம்திங் மிஸ்ஸிங், அதாவது கிளாஸ் நேம் மாற்றலன்னு நினைக்கிறேன். break.java கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். ஜாவா சி break.java அப்படிங்கிற நேமில் கம்பைல் பண்ணிவிட்டேன். நவ் ஜாவா, ஓகேவா? ஸோ break அப்படிங்கிற நேமில் ரன் பண்ணோன்னா 0லேருந்து நமக்கு இது வரைக்கும் 10 வரைக்கும் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கு, சரிதானே? ஸோ இது வந்து நார்மலாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதை ஃபார் லூப் யூஸ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணிட்டோம்னா, இதை வந்து லிமிட் பண்ணிட்டோம், ரேஞ்ச் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இது இப்போ வந்து இந்த பிரேக் அப்படிங்கிறது என்ன, கண்டினியூ என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பிரேக்னா அந்த ப்ராசஸை டெர்மினேட் பண்ணுறது. நான் வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து என்னன்னா ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நான் வந்து எனக்கு வந்து இது வந்து ஃபஸ்ட்டு நிமிஷம் அப்படிங்கிறது வச்சுக்குவோம். ஸோ அதாவது ஃபஸ்ட் மினிட், செகண்ட் மினிட், தேர்ட் மினிட் அப்படின்னு ஒரு 5 மினிட்ஸ் நான் பேசிகிட்டு இருக்கும்போது இடையில ஒரு ஃபோன் வரும்போது அப்படியே நான் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறதே கட் ஆகிருதுன்னு வச்சுக்குவோம். இப்போ நான் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன், ஃபோன் பேசும்போது இடையில யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. எனக்கு இடையில யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணாவே நான் பண்ணிகிட்டு இருக்கிற, அதாவது இன்னொருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற ப்ராசஸே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, இஃப் ஒரு கண்டிஷன் எழுதுகிறேன், இஃப் I is equal to 5 அப்படின்னு சொல்கிறேன், சரிதானே? இப்போ என்னுடைய ப்ராசஸை டெர்மினேட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபோன் இந்த நேரம் வருது. ஸோ சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ எனக்கு இடையில ஒரு ஃபோன் வந்துருச்சு, எதிர்பாராமல் அது வந்தது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா, பிரேக் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன், சரிதானே? ஸோ பிரேக் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ இஃப் I ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன ஆகுனா, பிரேக் அப்படின்னு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்தராக வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கம்பைல் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், 0 1 2 3 4 வரைக்கும் வந்திருக்குது. எனக்கு வந்து I ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, சாரி, இந்த இடத்துல வந்து I வந்து ப்ளஸ் அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து 0 அப்படிங்கிறது வந்திருக்கும், தென் 1 வந்திருக்கும், 2 வந்திருக்கும், 3 வந்திருக்கும், 4 வந்திருக்கும், அகெயின் வந்து 5 வந்துட்டு மேலே போய் 6, அதாவது 6ன்னு மாறி இருக்கும். அது வந்து முன்னாடியே நான் போட்டுட்டேன். ஸோ I 5 அப்படின்னு சொல்லும்போது பிரேக் ஆகிடுச்சு, சரிதானே? அகெயின் வந்து எனக்கு மேலே போயிருக்காது, மன்னிக்கவும், ஏன்னா மேலே போயிருக்காது, மேலே போனால் தானே நமக்கு வந்து 6 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ அப்போ பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆனதுனால நமக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல இருக்கக்கூடிய மெசேஜில் வந்து என்னன்னா 4 வரைக்கும் தான் நமக்கு வரும். ஸோ வந்து இன்னும் நமக்கு கிளியராக புரியணும்னா இந்த இடத்துல 1 அப்படிங்கிறத நான் செட் பண்ணிடுறேன். செட் பண்ணி கம்பைல் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் கம்பைல் பண்ணுவோம், ரன் பண்ணுவோம். ஸோ 1 2 3 4 ரைட் தானே? 4. நவ் இஃப் I ஈக்குவல் டு 5 அப்படின்னு நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, பிரேக் ஆகிடுச்சு. ஃபர்தராக நமக்கு வந்து என்ன ஆகுனா, இன்க்ரிமெண்ட் ஆகி வந்து நமக்கு வந்து செக் பண்ணி காமிக்கலை. ஸோ இன்னும் நமக்கு வந்து கிளியராக உங்களுக்கு அந்த I ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறது உங்களுக்கு நமக்கு தெரியணும் அப்படின்னு நமக்கு பார்த்தீங்கன்னா, இதை வந்து கட் பண்ணி இதுக்கு கீழே போட்டுடுறேன். இது கீழே போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஒவ்வொரு டைம் செக் பண்ணும்போது 1 செக் பண்ணோம், 2 செக் பண்ணோம், 3 செக் பண்ணோம், 4 செக் பண்ணோம், 5 செக் பண்ணோம். 5 செக் பண்ணும்போது பிரேக் ஆகிடும், 4 வரைக்கும் தான் வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து ஒன்ஸ் அகெயின் கம்பைல் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். 1 2 3 4 5 ரைட்டு தானே? ஸோ 5 வரும். இந்த இடத்துல I ஈக்குவல் டு 5 வரும்போது நமக்கு வந்து பிரேக் ஆகிருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்குன்னா 1 2 3 4 5 இந்த நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த நம்பர் வந்து 1 2 3 4 5 வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகிருக்கும்.
ஸோ இது நார்மலாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ப்ராசஸ் நடக்குது. அந்த ப்ராசஸில் i = 5ன்னு சொல்லும்போது நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா பிரேக் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பிரேக் வேண்டாம் எனக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு மெசேஜ் அல்லது ஒரு கால் வந்ததுன்னா வெயிட்டிங்னு சொன்னால் போதும். அந்த வெயிட்டிங்கிற மெசேஜ் காமிச்சிட்டு ஃபர்தராக நீங்கள் என்ன ஒர்க் பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் i = 5 அப்படிங்கிறதுக்கு வரும்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மெசேஜ் சொல்கிறேன். என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா பிரேக் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த இடத்துல கண்டினியூ பண்ணும்போது நான் இந்த இடத்துல வந்து வெயிட்டிங் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்குவோம். ஸோ இங்கே வந்து வெயிட்டிங் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே பிரேக் அப்படிங்கிற கீவேர்டுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா கண்டினியூ அப்படிங்கிறது ஆட் பண்ண போகிறேன். கண்டினியூனா ஃபர்தராக நான் வந்து எனக்கு இந்த ஒர்க்கை நீ வந்து ப்ராசஸ் பண்ணு அப்படிங்கிறது. ஸோ கண்டினியூ நல்லா பார்த்துக்கோங்க. இதில் ஒரு சின்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணணும் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இங்கே i = 5 கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டோன்னா எனக்கு என்ன ஆகாதுன்னா அடுத்து வந்து இதில் இருக்கக்கூடிய கோடு வந்து ரன் ஆகாது, நேரடியாக வந்து லூப்பிங்கில் தான் வந்து நமக்கு ரன் ஆகிட்டே வரும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து அடுத்து வந்து இன்க்ரிமெண்ட் எதுவும் நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஆகும் அப்படின்னு நான் பாருங்கள், அடுத்து i = 5னா நமக்கு வந்து கண்டினியூ அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறேன். பாருங்கள் வெயிட்டிங் பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது, ரன் ஆகிட்டே இருக்குது. அதாவது i = இன்க்ரிமெண்ட் ஆகவே இல்லை, 5லேயே தான் இருக்குது. என்ன லூப்பை திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1 செகண்ட் இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இது என்ன மீனிங்னா கண்டினியூ அப்படின்னு கொடுத்துறது லூப்பை கண்டினியூ பண்ணுறது. அதாவது என்னென்னா ஃபர்தராக போய் திரும்ப செக் பண்ணும் i = 5 i = 5ன்னு திரும்ப பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எதையும் பண்ணாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு மேலேயே கேர்ஃபுல்லாக வந்து i ++ அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்துறோன்னா கொடுத்துட்டு நான் அகெயின் வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அகெயின் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறேன். கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு கொடுத்துட்றேன். நவ் cd பெரியார் பயிலகம் போகிறேன். நவ் cd கோர் ஜாவா, ஓகேவா. நவ் ஜாவா சி இதில் என்ன யூஸ் பண்ணியிருந்தோம்னா பிரேக் அப்படிங்கிற நேம் யூஸ் பண்ணியிருந்தோம். break.java அப்படிங்கிற நேம் சொல்லியிருந்தோம். நவ் ஜாவா பிரேக் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகுனா இங்கே அழகாக நமக்கு மெசேஜ் காமிக்கும் பாருங்கள். ஸோ 4க்கு அப்புறம் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டைம் முன்னாடியே நம்ம இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டோம். நம்ம என்ன இன்க்ரிமெண்ட் ஃபஸ்ட்டே கொடுத்துறதுனால நமக்கு என்ன ஆகும், ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும்னா 1 2 3 4 வரும். இந்த இடத்துல i = 5 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். வேணும் i = 5 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஆகுனா இங்கே வந்து 1 2 3 4 வந்துருக்கு. முன்னாடியே பாருங்கள் இந்த இடத்துல வந்து i = 1ன்னு செட் பண்ணியாச்சு. ஸோ 1 பிரிண்ட் ஆகிருக்கும், 2 பிரிண்ட் ஆகிருக்கும், 3 பிரிண்ட் ஆகிருக்கும், 4 பிரிண்ட் ஆகிருக்கும். 4 பிரிண்ட் ஆகிட்டு நமக்கு என்ன ஆகுனா i 5 வரும். அப்போ வந்து 5 வரும்போது நமக்கு என்ன ஆகுனா மெசேஜ், அதாவது என்ன ஆகுனா இந்த இடத்துல வந்து அதாவது வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ மறுபடியும் மேலே போய் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதாவது கண்டினியூ அப்படிங்கிறது லூப்பை கண்டினியூ பண்ணுறது. இப்போ லூப்பை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா மறுபடியும் மேலே போகும். அதாவது மெசேஜ் வந்து வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். வெயிட்டிங் வந்துட்டு இப்போ என்ன லூப்பை கண்டினியூ பண்ணணும்னா இப்போ ஐயோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஐயோட வேல்யூ 5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரிதான். அதாவது இதுக்கு ஃபர்தராக இருக்கு, கீழே வந்து செக் பண்ணி பார்க்காது. ஃபர்தராக என்ன ஆகும்னா i = 5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது நமக்கு என்ன ஆகும்னா அந்த 5 அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். தென் 5 அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். தென் 6 7 8 5 ஏன்னா அதுக்கப்புறம் வந்து 5 அப்படிங்கிறது வந்திருக்காது. அதுக்கப்புறம் வந்து முன்னாடியே வந்து வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ 4 அப்படின்னு இருந்திருக்கும். 4 அப்படிங்கிறதுல இந்த வந்து என்னன்னா இதுக்கு பேர் என்னன்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட் கிடையாது, போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதா இதில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால நமக்கு என்ன ஆகுனா முன்னாடியே வந்து வெயிட்டிங் சொல்லிட்டு வந்துடும். ஸோ சிம்பிள் கான்செப்ட். பிரேக் அப்படிங்கிறது அந்த ப்ராசஸ் இடையிலே டெரிவேட் பண்ணுறது. கண்டினியூ அப்படிங்கிறது பரவாயில்ல இந்த கண்டிஷன் இருந்தால் வந்து பரவாயில்ல, ஏதாவது வெயிட்டிங் ஏதாவது வந்து ட்ராபேக் இருந்தாலும் பரவாயில்ல வந்து ப்ராசஸை கண்டினியூ பண்ணு. ட்ராபேக் இருந்ததுன்னா ப்ராசஸர் ஹோல் ப்ராசஸையுமே ஸ்டாப் பண்ணு அப்படிங்கிறது பிரேக்கு. ட்ராபேக் இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, அந்த ட்ராபேக் எடுத்து வச்சுட்டு ஃபர்தராக நீ வந்து அந்த ப்ராசஸை நீ கண்டினியூ பண்ணு அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது கண்டினியூ அப்படிங்கிறது. ஸோ இந்த பிரேக் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு லூப் வந்து சடன் ரேஞ்சில் சொல்லிட்டு இடையிலே நிறுத்தலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஏதாவது இன்டர்ஃபியர் வந்தாலும் நம்ம அந்த ப்ராசஸை தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் சற்று வித்தியாசமான ப்ரோக்ராம் பற்றி விவாதிக்கலாம். நன்றி நண்பர்களே.